இன்னைக்கு கைண்ட் ஆஃப் டி இன்ஃப்ளூயன்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சில ஒரு 10 ஆர்கனைசர்ஸ் நான் என்னோட வீட்டுக்கு அப்படின்னு வாங்கி அது டோட்டலி வேஸ்ட்டாக இருந்தது. டோட்டலாக ஒர்க் ஆகலை. 10 ஆர்கனைசர்ஸ் ஐ ரெக்ரெட் பை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்துட்டு நான் எங்களோட பழைய வீட்டில் இருக்கும் போது வாங்கினது. இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிற ஒரு கிளிப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எல்லாமே மோஸ்ட்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது, நிறைய பேரோட வீடியோஸில் ஹால்ஸில் இதை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு 10 ஆர்கனைசர் தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ரேக். இது பயங்கர பாப்புலராக இருந்தது. ஜஸ்ட் கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கிற மாதிரி. இது மட்டும் இல்லை, மேக்னெட்டிக்கோட இருக்கும். ரவுண்டாக தனித்தனியாக இருக்கும். அதை ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த ஸ்பைஸ் ஆர்கனைசர்ஸ் போட்டாங்க. பட் ஒரு டைம் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ஃபோட்டோ இருக்கிறது வாங்கி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா அது டோட்டலாக ஃபிலிம்ஸியாக இருந்தது. நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. டோட்டலி வேஸ்ட் ஆர்கனைசர். அது கொஞ்ச நாள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அவ்வளோதான். பட் நாட் அ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 3 அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வாங்கினது. ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. ஸோ இதில் ஸ்பைசஸ் போட்டு கிட்டத்தட்ட 2+ இயர்ஸாக இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒருத்துக்கு ஹோல் கரம் மசாலா, இன்னொன்றுக்கு யூஸ்வலாக நம்ம தாளிக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் சில பவுடர் ஸ்பைசஸ் வச்சுக்கிறது. ரொம்பவே இது பர்ஃபெக்டாக ஈஸியாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ராஸ். இதுவும் நிறைய பேரோட வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இதில் இவ்வளோ பெருசு வாங்கலைன்னா, பட் இந்த சின்னதாக இருக்கும். நம்ம ஸ்டடி டேபிள் மேலே வச்சுக்கிற மாதிரி சின்னதாக இருக்கும். அது நான் டிமார்ட்டில் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கலை. டிமார்ட்டில் வாங்கி அது ஸ்டேஷ்னரி வச்சுக்கிறதுக்காக தான் மெயினாக வாங்கினேன். அதுவும் அவ்வளோ ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் கிடையாது. அடிக்கடி உள்ளே மாட்டிக்கும். ஒரு ட்ராவை திறந்தா கீழே இருக்க ட்ராவும் சேர்ந்து திறக்க வரும். அதே மாதிரி அதில் நிறைய பொருள் வைக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த பெரிய ட்ரா உங்களுக்கு காமிச்சா பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான். நிறைய அது நீங்கள் வைக்க முடியாது. அது கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய காட்டுறாங்க. பட் கொஞ்சம் வெயிட்டாக வச்சிங்கன்னா அது இட்ஸ் பிளாஸ்டிக். ஸோ உள்ளே அமுங்க ஆரம்பிக்கும். இப்போலாம் இது ஸ்டோர்ஸ்லேயுமே கூட விற்கிறாங்க. நான் ரீசெண்டாக மல்லிகா ஃபர்னிச்சர்னு தஞ்சாவூரில் இருக்குது. அங்கே சேர் வாங்க போகும்போது பார்த்தேன். இது இருந்தது. சில பேர் அதை வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லணும் போல தோணுச்சு. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கோம். வசந்தி சங்கர்ங்கிற பேரில், இன்ஸ்டா மோஜோ அப்படிங்கிறதுல. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பின் பண்ணுறேன். ப்ளஸ் நம்மளோட சேனலோட அபவுட் பேஜ்லையும் போய் பார்க்கலாம். இதில் இப்போதைக்கு 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸல் ஷீட்டில் ஹோம் பட்ஜெட் போடுறது எப்படி, ப்ளஸ் இன்னொன்று ரீசெண்டாக ஆட் பண்ணது மேனுவலாக எப்படி பட்ஜெட் நம்ம பேப்பரில் எழுதி எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு 12 ஷீட் பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். அடுத்தது ஹோம் லோனுக்கு எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர் இது கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கைண்ட் ஆஃப் கார்ட்போர்டு தான். அது ஷர்ட்ஸ் வச்சுக்கிற மாதிரி, துணியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நான் பழைய வீட்டில் இதை நான் யூஸ் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இது நல்லா தான் இருந்தது. இது நல்லா இருக்குன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் இப்போ என்னோடய ஸ்டோரில், அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்கும். அதுலேருந்து அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது நல்லா இல்லை. ஒரு மாதிரி அகலமாகி ஒரு மாதிரி பிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு சைடில் இருந்து. ஸோ அதனால தான் சில வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கார்ட்போர்டில் செய்கிற ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு. சில பேர் இதை டிஐஒய் பண்ணிலாம் கூட செஞ்சு போடுற வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் அதுக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் வாங்கினா அது இன்னும் பல வருஷம் இருக்கும். இல்லை விக்கர் பாஸ்கெட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால தான் நான் வார்ட்ரோப்பில் வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் ட்ரேஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணுறேன். டிமார்ட்டில் தான் வாங்கினேன். அமேசான்லேயுமே கூட அவைலபிள் இருக்குது. அடுத்தது இந்த டைப் ஆஃப் ஹேங்கர். ஒரே இதில் 3 நாள் தொங்க விட்டுக்கிற மாதிரி, கைண்ட் ஆஃப் மல்டி பர்பஸ் ஹேங்கர் மாதிரி. இதில் என்ன பிரச்சனைனா, எதையுமே நீங்கள் போட்டு எடுக்கவே முடியாது. இது மேபி ஷால் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்க துணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம எடுக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே மாதிரி உள்ளே வைக்கும் போதுமே நம்ம ஹேங் பண்ணி வைக்கும் போதுமே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அதில் வாங்குறதுக்கு நம்ம நார்மலான ஹேங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதிலே நம்ம 2-3 ஷாலோ, ஒரே ஹேங்கரில் 2 பேண்ட்டோ
லெகின்ஸ் மாதிரி பேண்ட் சொல்கிறேன், அந்த மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஒரு என்னோடய ஷால்ஸ் இருக்குதுன்னா ஒரே ஹேங்கரில் 2 ஷால் அந்த மாதிரி கூட நான் போட்டு வச்சுப்பேன். ஆனால் போட்டு வச்சுருந்தேன், இப்போ வச்சிடல. ஏன்னா எனக்கு வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஹேங்கர்ஸ் வாங்கலாங்கிற ஐடியா இருந்ததுன்னா அது விலை கம்மி தான், பட் ஸ்டில் அது வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இல்லை. ரீசெண்டாக நான் ஒரு கடைக்கு போயிருந்தும் போது அந்த ஷால் போட்டு வைக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்குமே நல்லா இல்லை, அதே மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் இல்லை. அடுத்தது இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அகெயின் கார்ட்போர்ட் ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசரும் வந்துட்டு என்னோட பழைய வீட்டில் என் ஹஸ்பண்டோட கபோர்டில் யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய மிஸ்லினியஸ் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது இதுவும், அந்த கார்ட்போர்ட் ஆர்கனைசர் மாதிரி இது ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது. போக போக என்ன ஆரம்பிச்சதுன்னா வெயிட் வரைக்கும் கம்மியாக தான் வச்சுருந்தேன். சின்ன சின்ன பொருட்கள், துண்டு, குட்டி குட்டி டவல்ஸ், கர்ஷீவ்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு, அது வெயிட் தாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தொங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா டோட்டலாக அது வந்து அதோட ஷேப் ஃபோட்டோவில் இருந்த மாதிரி இருந்த ஷேப்பே மாறி அது ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இருக்காது. இட்ஸ் நாட் அதனால தான் இப்போல்லாம் நான் எந்த பொருள் வாங்கினா இருந்தாலும் குவாலிட்டி பற்றி நிறையா பேசுகிறேன் நம்ம வீடியோவில். ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் வாங்கி நிறையா பணம் லூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு இப்போல்லாம் நிறைய வீடியோவில் பேசுகிறேன். இட்ஸ் நாட் அ குவாலிட்டி ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சாரீ ஆர்கனைசர்ஸ், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது. இது விலை கம்மியாக கிடைக்கும், அதனால தான் அதை வாங்கினேன். பட் அது குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்தது. பட் என்னன்னா நம்ம இப்போ சாரீஸோ சுடிதார்ஸோ வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் மெயினாக சாரீ வைக்கிறதுக்கு தான் வாங்கினேன். இப்போ வச்சிருக்கிறது தான் இது. இதில் வந்து சைடில் வந்து ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் விலை கூட, பட் இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதோட ஷேப் வந்து அதே மாதிரி ஹோல்ட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் எவ்வளோ சாரீஸ் வச்சாலும் இந்த ஷேப் வந்து ஹோல்ட் பண்ணும். ஆனால் அந்த சாரீ பேக்கில் நீங்கள் கம்மியாக துணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அதிகமாக வச்சாலும் கம்மியாக வச்சாலும் அது வந்து ஷேப் ஹோல்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் வார்ட்ரோபில் வச்சுட்டு பார்க்கும் போது அந்த திறக்கும் போதோ அது வந்து பார்க்கறதுக்கு கிளம்ஸியாக தான் இருக்கும், அங்கங்கே தொங்கிட்டு இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதுக்கப்புறமா இதை நான் மாற்றினேன். அந்த பழைய ஆர்கனைசர் இன்னும் வச்சுருக்கேன். ஒரு 6 என்னமோ மட்டும் வச்சுட்டு மற்றதை டீக்ளாட்டர் பண்ணேன். அது ஏன் வச்சுருக்கேன்னா ட்ராவல் பண்ணும்போது எங்கள் 3 பேரோட ட்ரெஸ்ஸையும் தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சாரீ பேக் வாங்குறதா இருந்தால் ஸ்டீல் உள்ள மாதிரி வாங்குங்க. அடுத்தது வந்து இந்த பிளாஸ்டிக் ஆர்கனைசர் ஃபார் ஃப்ரிட்ஜ். இது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோவில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் பார்க்கலாம். நானுமே பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து ப்ராக்டிக்கலாக நல்லா தான் இருந்தது. உள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் என்னாச்சுன்னா ஒன்று வந்து அது ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால அதை நான் வந்து கிளாஸ், அதுக்கப்புறம் காட்டன் பேக் அப்படின்னு மாற்றினேன். இன்னொன்று வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக அது உள்ளுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக கோடு போட்டிருப்பாங்க அது மூடியிலலாம். அந்த கேப்லலாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த கேப் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஃபங்கஸ் மாதிரி ஒட்டிக்கிச்சு. இது எவ்வளோ தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும் அது போகவே இல்லை. அதே மாதிரி 3 உள்ளுக்குள்ளே வந்து 3ஆக செப்பரேட் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரே பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தேன். அது முதல்ல ஒன்று உடஞ்சிது, இன்னொன்று அதே மாதிரி தான் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சது, பிளாக்காக வர ஆரம்பிச்சது. ஏன்னா தண்ணி பட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சு. ஆனால் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் அந்த ப்ராப்ளம்ஸ் கிடையவே கிடையாது. அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஷூ ரேக், துணியில் வந்து கவர் ஆகிருக்கும். உள்ளே வந்து சம் பிளாஸ்டிக் மாதிரி அதை கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஷூ ரேக் அதுதான். அதுக்கப்புறம் உட்டில் வச்சுருந்தேன் எங்கள் பழைய வீட்டில். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உட்டில் வாங்கினது லைக் 4000 அந்த மாதிரி. அது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணவும் நல்லா இருந்தது, எலகண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த துணியில் இருக்கிறது வந்துட்டு டோட்டலி வேஸ்ட். ஏன்னா உள்ளே வந்து துணி தான் கொடுத்துருப்பாங்க, அது வெயிட்டும் அவ்வளோ ஹேண்டில் பண்ணாது. துணி வந்து மேலே எப்போவுமே தூக்கிட்டு தான் இருக்கும். கலர்ஸும் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் அடிக்கிற கலர்ஸ் மாதிரி தான் வரும். ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் ஹாலில் வச்சுருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஓப்பன் பண்ணோன்னா ஹால் வந்துடும், வராண்டாலாம் எதுவும் இருக்காது. வெளியில் அந்த ஷூ ரேக் வைக்க முடியாது, ஏன்னா டாக் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடும். வெளியிலும் ரொம்ப குட்டி இடம் தான் இருக்கும், வெளியில் வைக்கவும் முடியாது ஷூ ரேக், அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்டே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பணம் சேர்த்து அதை வாங்கி வந்திருக்கலாம். பட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கனைசர் கிடையாது. இது என்னன்னா லாஃப்ட் ஸ்டோரேஜில் வச்சுக்கிறதுக்கு லிஸ்ட் எழுதி வைக்கிறது.
இது வந்து நிறைய வீடியோஸில் பார்க்குறேன். மெயினாக ஒருத்தங்க வீடியோவில் பார்த்து இதை நான் பண்ணேன். லாஃப்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, பழைய வீடியோ. நான் பழைய வீடியோலாம் டெலிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம், ஸோ மேக்ஸிமலிஸ்ட்டாக நான் எப்படி இருந்தேன், என்னென்னலாம் தப்பு பண்ணேன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பட் நான் இப்போ எப்படி இருக்கேங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னால் மாற முடியும்னா கண்டிப்பாக உங்களாலே மாற முடியும். அண்ட் வந்துட்டு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் இந்த டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் ஜர்னி. ஸோ அகைன் கம்மிங் டு த டாபிக், லாஃப்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் எழுதி ஒட்டி வச்சுப்பாங்க. லாஃப்ட் டோரில் இல்லை வேற எங்கேயாவது ஒட்டி வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேணாம். நீங்கள் யூஸ் பண்ணாத பொருளாக இருந்தால் அதை வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. அதுக்காக தான் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணேன். ஸோ லாஃப்டில் வந்து என்ன இருக்குன்னு நம்மளுக்கே தெரியணும், லிஸ்ட் இல்லாமல் நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம வேணுங்கிற பொருள் அதில் வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சக்ஷன் கப் ஆர்கனைசர். இது வந்து சக்ஷன் கப்னு சொல்லுவாங்க. செவத்தில் வந்து சக் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். அது நிற்கவே நிற்காது. நான் வந்து அதை முதல்ல பாத்ரூமில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். பாத்ரூமில் விழுந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறமா அதை கிச்சனில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்பவும் அது விழுந்துட்டே தான் இருந்தது. அது நிற்கவே நிற்காது. நீங்கள் வெயிட்டான பொருள் வச்சாலும் நிற்காது, வெயிட் கம்மியான பொருள் வச்சாலும் நிற்காது. அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி மாட்டுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டிக்கர் போணுச்சுன்னா கூட அந்த ஸ்டிக்கர் மட்டும் தனியாக அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் வச்சுருக்கிறதுல இந்த ஆர்கனைசர்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து இன்ஸ்டா மோஜோ பேஜ் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, வாங்கியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எல்லா லிங்க்ஸும் தேவைப்படுற லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.